ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடியது, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் இதுதான் எங்களுக்கு பிரியாணி. பிரியாணி வேணுமா அரிசி பருப்பு சாதம் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அரிசி பருப்பு சாதம் தான் சொல்லுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றக்கு சட்டலாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு அரிசி பருப்பு சாதம் பார்க்கலாம். சுட சுட ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் ஆயில், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தட்டி வச்சுருந்த பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி, ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளியே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மசாலாலாம் பெருசாக தேவையில்லை. போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கழுவி வச்சுருந்த அரிசி பருப்பு ரெண்டையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்த உடனே அதில் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அரிசியை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா சுட சுட மணக்க மணக்க அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.